கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வசனம் சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி. எல்லைகளில் இருக்கிறது யாரு? நம்ம வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்குது, நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னா குடும்பத்தில் சமாதானம் நிச்சயமாக இருக்கும், சண்டை சச்சரவு இருக்காது. அப்போ இவர் சொல்கிறாரு எல்லைகளில் சமாதானம். எல்லைகள்னால் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற ஏரியா, ஐ மீன் நெய்பர்ஹுட்டு, பக்கத்தில் இருக்கவங்க, எதிர்த்தாப்பில் இருக்கவங்க, அவங்க எல்லாத்தோடையும் கூட நம்ம சமாதானம் கிடைக்கணும். நமக்கு அவங்கக்கிட்ட இருந்தும் சமாதானம் கிடைக்கணும். எங்கள் எதிர்த்த வீடு, சைடு வீடு எல்லாருமே எங்கள் மேலே கடுகடுன்னு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் புரியுது, நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை நம்புகிறோம், இயேசுவோடு நாங்கள் ரொம்ப ஐக்கியப்பட்டு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு அதை வெறுக்கிறாங்க, இயேசுவை வெறுக்கிறாங்க, அதனால எங்களை வெறுக்கிறாங்க. வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ அந்த எல்லைகளிலே சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்கிறது எவ்வளோ தேவையாக இருக்குது பாருங்களேன். நாங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அவங்க ஆண்டவரை பற்றி அறியணும், எவ்வளோ உதவிகள் செய்கிறோம், எங்ககிட்டேருந்து நிறையா உதவிகள் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எரிச்சலோடு தான் இருக்காங்க. அவங்க வீட்டு குப்பையை காலையில் கூட்டும்போது நாங்கள் கேமராவில் பார்ப்பேன், அப்படியே கூட்டி அள்ள மாட்டாங்க. அந்த குப்பையை அப்படியே காருக்கடியில் தள்ளி விட்ருவாங்க. எங்கள் காருக்கடியில் இந்த பக்கம் இருக்க லேடியும் அப்படி தான். எல்லாம் பார்த்திங்கன்னா காரை ரிமூவ் பண்ணி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் அங்கே பக்கம் பார்க்கும்போது குவியலாக இருக்கும். வெறும் இலை, குப்பை, மண் எல்லாம் அள்ளவே மாட்டாங்க பாருங்கள். அவங்களுக்கு என்னென்னா நீ அள்ளி போடு, என் குப்பையை நீ அள்ளு, அந்த மாதிரி ஒரு எண்ணம். ஸோ அப்படி உள்ளவங்க கிட்ட நம்ம எப்படி நம்ம சமாதானமாக இருக்க முடியுமா? இருக்க முடியும். நம்ம ஆண்டவர்கிட்ட பிள்ளைங்க தானே. நம்மளும் திருப்பிட்டு அவங்கள மாதிரியே குப்பையை எடுத்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி போடுறதா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இந்த எல்லைகளிலே சமாதானம் உள்ளதை ஆக்குவேன்னு சொல்கிறாரு. அது கர்த்தர் செய்யக்கூடிய நன்மையான ஒரு ஈவு பாருங்கள். உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். அந்த உச்சிதமான கோதுமைங்கிறது கிரேட் 1. அது செமையாக இருக்கும். அது அந்த ஒவ்வொரு கோதுமை மணியே ரொம்ப அழகாக இருக்கும், பளபளன்னு இருக்கும். அதோட கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட குவாலிட்டி ஹையஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். அப்போ உச்சிதமான கோதுமையினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோதுமையை சாப்பிடணுன்னா அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஃபீஸ்ட். அப்படின்னா தான் அவங்க அந்த கோதுமையை வாங்கி அதை சமைக்க முடியும். ஏன்னா கோதுமை அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அவங்க என்ன சாப்பிட்டாங்க? அவங்களுக்கு ப்ரெட்டு தான் மெயினாக. ஆனால் ப்ரெட்டு கோதுமையில் செஞ்ச ப்ரெட்டு கிடையாது, பார்லியில் செஞ்ச ப்ரெட்டு தான். மிடில் கிளாஸு எல்லாருமே, புவர் பீப்புள் எல்லாருமே சாப்பிட்டது பார்லி தான். ஹை ரிச் பீப்புள், ரொம்ப ராயல் பீப்புள், கிங்லி மென் அண்ட் விமென், அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா கோதுமையில் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் கோதுமையில் சாப்பிட்டுட்ருக்கோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உச்சிதமான கோதுமையை சாப்பிட்டுட்ருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்மளை திருப்தி ஆக்குவேன்னு சொல்கிறாரு. நம்மளுடைய எல்லைகளில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ரியல் ஃபேக்ட் அதாக தான் இருக்கலாம். பட் காட் சேஸ் ஐ வில் மேக் பீஸ். நான் அந்த சமாதானம், என்னோட சமாதானத்தை உனக்கு கொடுப்பேன், சமாதானமாக இருப்பேன், எல்லைகள் தோறும் சமாதானமாக இருப்ப நீ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை இந்த காலை வேளையில் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லைகளில் நமக்கு சமாதானம் வேணும். இது நம்ம வீட்டை சுற்றி பார்க்குற எல்லை, நம்ம நாட்டை சுற்றி எல்லையை பார்த்தோன்னா, நம்மளுடைய ஸ்டேட்டை, தமிழ்நாடை சுற்றி இருக்கிற இடங்களில் எல்லைகள் எப்படி இருக்குது, பாதுகாப்போடு இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம்ல. அது மாதிரி பாதுகாப்பு, சமாதானம், ஒரு வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அதே மாதிரி இந்தியாவோட எல்லைகளில் சமாதானம் இருக்குதா, அங்கே எப்போதும் போரும் சண்டையுமா இருக்குதா, இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய எல்லைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், எல்லைகளில் சமாதானம் வேணும். கர்த்தர் நிச்சயமாக அதை கொடுப்பேன்னு சொல்லும்போது அதை பற்றி கொள்ளணும். இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு உச்சிதமான கோதுமையினால் நம்மளை திருப்தி ஆக்குறது மாத்திரம் இல்லை, எல்லைகளில் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மளுடைய காரியங்களை அவர் கவனிப்பேன்னு சொல்கிறார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் கூட உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, எல்லைகள் எல்லாத்துலேயும் உனக்கு சமாதானம் உண்டாகும்படிக்கு நான் செய்வேன்னு சொல்கிறீங்க. அப்பா, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்திப்படுத்துவேன்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுடைய கரங்கள்ல இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்பா, குடும்பங்களின் எல்லைகள், வீடுகளின் எல்லைகள், அப்பா அப்பா அந்த ஏரியாவில் ஒரு எல்லை இருக்கும். இப்படி எல்லா எல்லைகளிலும் ஆண்டவரே அப்பா, கோயில்களை பார்த்துருக்கோம், ஆனால் சர்ச்சு இல்லைப்பா. சர்ச்சை எல்லைகளில் கட்டுறது இல்லைப்பா. நடுவில் எங்கேயாச்சும் இடம் கிடைச்ச இடத்துல தான் அவங்க கட்டுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லைகளில் கரெக்டாக ஹிந்துஸ் அவங்களோட கோயிலை கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சோத்திரம். இது சமாதானத்துக்குரிய ஒரு எல்லையாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வீடு சரி, எங்களோட எல்லைகள் எல்லாம் சமாதானத்துக்குரியவைகளாக இருக்கட்டும். எந்த சண்டை சச்சரவு, எந்த விதமான நாசமோசமும் நடக்காதபடிக்கு கர்த்தர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் காத்து பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. எல்லைதோறும் சமாதானம் இருக்கட்டும் ராஜா. எல்லைகளில் பிரச்சனைகள் வரக்கூடாது ராஜா. சண்டைகளும் மோசடிகளும் வாரும் வரக்கூடாது ராஜா. உலக அளவில் நாங்கள் பார்க்குறோம் எப்படிப்பட்ட வார்ஸ் வருது. எல்லைகளில் தான் ஆண்டவரே பிரச்சனைகள் ஆரம்பிக்குது ராஜா. அப்படி உள்ள எல்லைகளில் அப்பா அவனுடைய இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு எல்லைகளிலும் நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக அளவிலே நடக்கிற எல்லா போர்களை நிறுத்தி போடுங்க ராஜா. அப்பா ஆண்டவரே, சமாதானத்தை அருள் செய்யுங்கப்பா. சண்டைகள் வேண்டாம்ப்பா, போர் வேண்டாம்ப்பா. ஆபத்து எல்லா பக்கமும் தான் ஆண்டவரே. அப்படி லேசாக ஃப்ளிக்கராகி வர்றது உலகம் ஃபுல்லாக பற்றி எறிகிற மாதிரி ஆயிரும்ப்பா. அதில் சேதம் தான் ஜாஸ்தியாக இருக்கும், தவிர்த்து நன்மைகள் இருக்காது ராஜா. அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வேலையிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லைகள் தோறும் சமாதானத்தை கொடுங்க, சமாதான பிரபுவே என்று சொல்லி உமக்கு அழைப்பு விடுகிறோம். தேவரீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதே போல் அப்பா, உச்சிதமான கோதுமைன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சாப்பாடு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல இருக்கக்கூடிய ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல உச்சிதமான கோதுமையை கொடுங்க. அவங்களும் நல்லா சாப்பிட்டு பிழைச்சி நல்லா இருக்கட்டும்னு சொல்லி மனதார வாழ்த்துக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் அப்பா. இந்த உலகத்திலே சமாதானத்தை கொடுக்க வந்த தெய்வம் ராஜா. உண்மையே எடுத்து அப்பா சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்பா. ஆண்டவரே, மீதியாக இருக்க எங்களையெல்லாம் அப்படி செய்யாதபடிக்கு அப்பா ஒரு சமாதானம், ஒரு நிச்சயமான ஒரு சமாதானம் நீங்கள் வரும்போது இருக்கும் ராஜா. உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். மாரநாதா, சீக்கிரம் வாரும் என்று சொல்லி அழைக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல்.